அதுகள் ஆடைகள் அது எது இல்லாம இருக்கும். அவன் ஏன் இந்த முட்டாகளை துணியை கட்டிக்கிட்டு மேல ஒரு தோலை கட்டிக்கிட்டு சுத்திட்டு தர்றான்? சொல்லுங்க. எல்லா சகலமும் அவங்ககிட்ட வச்சுக்கு இருக்கு அப்படின்னு வந்துடும். நீங்க அனுபவிக்கிறதுக்கு நினைக்கிறது மாதிரி அவன் அனுபவிக்கலாம்ல. அப்போ நம்மளை படைக்கிற இறைவன்கிட்ட எல்லாம் இருந்துமே அவன் எளிமையா வாழ்றான்னா நாம இன்னும் எவ்வளவு எளிமையா வாழ கத்துக்கிறணும். நீ அப்படி கத்துக்கிட்டா உனக்கு கஷ்டம் வருமா? உன் கண்ணுல கண்ணீர் வருமா? ஐயோ நான் குடும்பத்தோட துயரம் துன்பத்துல இருக்கிறேன்னு வேதனைப்பட்டு நீ அழ வேண்டியது வருமா? அப்ப இந்த துயரம் துன்பம் வேதனை எல்லாமே யாரு வர வச்சுக்கிறா? நம்ம தானே வர வச்சுக்கிறோம். சரி வந்துருச்சு, அதை எப்படி தீர்த்துக்கிறது, எப்படி ஒரு சரிபடுத்தி நம்ம பயணம் பண்றது எப்பவாது சிந்திக்கமா? அது எதனால வந்துச்சுன்னு கூட யோசிக்க மாட்டோம். அது வேற அதுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு இன்னொரு பழியை உருவாக்குறோம். நம்ம வெளியில உருவாக்கி தேடுறோம், ஓடுறோம். புரியுதா? அப்ப இந்த மாதிரி போகும்போது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம கையில காந்தி பேப்பர் நிக்குமா அப்படின்னா நிக்காது. கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அப்படி பிரட்டி இப்படி போட்டு இப்படி தள்ளி விட்டு அப்படி குமிச்சு பார்த்தவர் தான் நம்ம கூட இருக்கிற கோவிந்தராஜசாமி. இன்னைக்கு குமிஞ்சிருக்கா சாமி முன்னாடி? இன்னைக்கு அந்த குமிஞ்சிருக்கான்னு கேட்கேன். ஒன்னும் ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. மண்டே ஆட்டினா எங்களுக்கு எப்படி தெரியும்? எதுக்கு ஆட்டுறீங்கன்னு தெரியாது சாமி. இன்னும் ஒரு படி மேல போய் இவர் காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது கார் டோர் திறந்து விடுறதுக்கு முதல் கொண்டு ஆள் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க சாமி? புரியுதா? இதெல்லாம் அதிகபட்சமான ஒரு நிலைப்பாட உருவாக்கிக்கிறது நம்ம தான், இறைவன் கிடையாது. சரி, அப்படி தற்பாரா இருந்தவன் அதை நிரந்தரமா நம்மளால கொண்டு போக முடிஞ்சதா? அப்படி மேயி அப்படி கீழே பாதாளத்துக்கு கீழே வந்தாச்சு. எல்லாமே இறைவனால தானே நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க அப்படி கேள்வி நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறீங்களே தவிர சகலமும் இறைவனாலதான் நடக்குதுன்னு சாமி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறீங்க, அந்த கேள்வியை கூட வெளியில கேட்க மாட்டீங்க. இறைவனால என்ன நடக்குதுங்கிறது நான் இப்ப ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டேன். உடம்பு உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், சம்பாதிக்கிறதுக்கு உண்டான உனக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி என்னவோ அதை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை கொடுப்பான். அந்த வருமானத்துக்குள்ள நீ வாழ கத்துக்கணுங்கிறது தான் இறைவனுடையது. 100 ரூபா வருமானம் வருதுன்னா 100 ரூபாய்க்குள்ளதான் நீ வாழ கத்துக்கிறணும். 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா 1000 ரூபாய்க்குள்ளதான் நீ ஓட கத்துக்கிறணும். 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு நீ மாசத்துல 3000 ரூபாய் செலவு பண்ணணும்னா முடியாது. அது அவன் சொல்லல. இதுக்கு எத்தனை கோயில் போய் இறங்கினாலும் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் இந்த தனி மனித சீர்திருத்தம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா எதுவுமே நம்ம கிட்ட எடுபடாது, எடுக்க முடியாது. நீ தரிசுதான். அது எவ்வளவு பெரிய நீ கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி. சரியா? என்ன சாமி உட்காருமா, இப்படி கூட்டிட்டு போ.
அவன் என்ன பொம்பளை பிள்ளையா? நான் எப்படி சாமி போவேங்கிறதுக்கு? சரியா? அப்ப இதுல நம்ம கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா யாருன்னா நம்மளை படைச்ச பகவான் கிடையாது, நாம தான். அப்படி இறைவனால வருது அப்படின்னு சொன்னா நீ இந்த தரையை பார்க்கும் போதே உன் கூட வந்துடும். அது எப்படி? பூமியில நீ கண்ணு முழிக்கும் போதே உன் முன்னாடி அது உட்கார்ந்துருக்கும். பிறவிலேயே கொண்டாந்து சேர்த்துருவான். புரியுதா? சொல்றது புரியுதுங்களா புரியலையா? எல்லாருமே யோசிச்சு பாருங்க, நமக்கு கஷ்டமும் நஷ்டமும் எப்போ வருது அப்படின்னு சொல்லி. எல்லாமே 20 வயசுக்கு மேலதான் வரும். 18 வயசை தாண்டினாத்தான் எல்லா கழுதியும் வரும் உள்ள. முப்பது வயசு 35 வயசு வந்துருச்சுன்னா மேக்சிமம் சங்கடத்துக்களை கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்தி வச்சிருவோம்.